லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தன்மை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம். தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும்? அதற்கான தேவை என்ன? தமிழர்களுடைய கலை இலக்கியம், மொழி, இலக்கண இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும்? எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன், எதற்கு என்ற கேள்விகளோடு அன்றாட அரசியல் நிகழ்வு, சமூகத்தினுடைய சிக்கல், எதிர்கால அரசியலில் தினமும் பேசுவோம். கயல் பாய்ச்சல் காணொலியை உங்கள் விருப்பமாக இணைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் விவாதத்தில் நாம் பார்க்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி குழப்பம். அது பேச வேண்டாம் என்று நாம் தவிர்த்து கடந்து சென்றாலும் கூட அது உள்மனதிலே அதை அறுத்துக்கிட்டே இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சரியாக 1984 என்று சொல்லப்படுகிறது. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கால்கள், அவருடைய பாதங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்லையும் அவருடைய பொற்பாதங்கள் தடம் பதிக்காத இடம் இல்லை. எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஐயா ராமதாஸ் அவர்கள் சிக்காதவர், ஒரு நீதிமானாகவே வள வந்தவர். அரசியல் கட்சிகள்ல எத்தனையோ தலைமைகளுக்கு பல விமர்சனங்கள் இருக்கு, பல அவதூறுகள் இருக்கு, பல கிசுகிசுகள் இருக்கு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களிடம் எந்த கிசுகிசுக்கோ அவதூறுகளோ அவர் மேல எதுவுமே இல்லை. இன்றைக்கு வட மாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கு எதிராக பறையர்கள் கட்டமைக்கப்பட்டாலும், பறையர்களுக்கு எதிராக வன்னியர்களை கட்டமைக்கப்பட்டாலும் கூட உண்மையாகவே இன்று தலித்தாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட தலித் எழில்மலை அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அதற்கு பிறகு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, அந்த எம்பிசி, அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த பிரிவை உருவாக்கியது ஐயா ராமதாஸ் அவர்கள். 27 பேரை பணி கொடுத்து அவருடைய போராட்ட களங்கள் என்பது அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிருக்க முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக போற்றக்கூடிய சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அவர்கள் பறையர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தலித்துகளுக்கு எதிராகவும் அவர் கட்டமைக்கப்பட்டாலும் கூட 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலைகளை நிறுவியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அப்ப வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரர் என்ற முழக்கம் முன்னை பிளந்தது. அதில் கால சூழ்நிலை, திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி அது உடைக்கப்பட்டாலும் கூட பெரும் அதிகார மையத்தை தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தவற விட்டு விட்டது. அதான் வரலாற்று உண்மை. ஐயா இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்தை சுத்தப்படுத்தி அதற்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற 12 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்ததோடு மட்டுமல்ல, ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக அவங்களுக்காகவே ஒரு கல்லூரி அமைப்பதற்கான இடம் வாங்குவதற்கான அத்தனை முயற்சிகளை முன்னெடுத்து காட்டியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த சமூகத்திற்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளுக்கும் முதலில் குரல் கொடுத்தவர், தன்னுடைய பாதங்களில் அந்த கிராமத்தில் பதிவு செய்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். கொடியங்குளம் சூறையாடப்பட்ட பொழுது முதலில் கால் பதித்தது ஐயா ராமதாஸ் அவர்கள். இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தல், அந்த நினைவிடத்தில் முதலில் கால் பதித்தது ஐயா ராமதாஸ் அவர்கள். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கல்லூரி கட்ட வேண்டும் என்று தனது கோரிக்கையை தொடர்ந்து பதிவு செய்து வந்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அரசியல் தளத்தில் மறுக்க முடியாத சக்தியாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பு, அவர் கட்டி அமைத்த ஒரு கட்டமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் போல கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெற்ற தகப்பன், வளர்த்தெடுத்த தகப்பன், பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டி எழுப்பிய தகப்பன், அந்த பேராசன், முதிர்ச்சி அடைந்த அந்த பழம் ஐயா ராமதாஸ் அவர்களை புறந்தள்ளுவது இந்த இடத்தில் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த சச்சரவு உள்கட்சி பிரச்சனை என்பது யாரை திருப்திப்படுத்தும் என்பதை
ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ளணும். பல சர்ச்சைகள் இன்னைக்கு பேசப்படுது. ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, என் மகன் காடு வெட்டி குரு என்னுடன் இருந்திருந்தால் என் பக்கத்தில் எவராது நெருங்க முடியுமா என்ற வார்த்தை குமுறல்கள் நாம் அறிகிறோம். அதே நேரத்தில் மாற்றி மாற்றி புகார்கள் வருது. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெறும் பாட்டில் எடுத்து தன் தாயாரை எறிந்தார்கள் என்றார். அவர் என் தாயை மதிக்கிறேன் அப்படிங்கிறார். கட்சியில் மாநில பொருளாளராக போற்றப்படக்கூடிய திலகபாமா அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களால் நீக்கப்படுகிறார். இல்லை, அவர் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் மீண்டும் அவங்க ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களுக்குள்ள பேசி இணக்கமான ஒரு சூழ்நிலையை கண்டா இந்த எலெக்ஷன் நேரத்தில் 26ல் ஒரு நல்ல வழி கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து. பொருளாளராக திலகபாமா அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் உட்கார வைக்கிறார். அதுபோல சிவகுமார் அவர்கள் பொறுப்பு தூக்குறாங்க. மறுபடியும் பொதுக்குழு அவருக்கு பொறுப்பு அறிவிக்குது. பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது, இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவனாக ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் எந்த பின்புலமும் இல்லாமல் தனி மனிதனாக உருவெடுத்து வன்னியர் சங்கமாக கட்டமைக்கப்பட்டு வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரன் என்ற முழக்கத்தை முன்வைத்து வட மாவட்டம் மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் அவர் கால் பதித்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாகவும் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரம் என்ற நோக்கோடு பாட்டாளி மக்கள் கட்சி கட்டமைக்கப்பட்டது என்பதே ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அதை கடந்து செல்லவும் கூடாது. போட்டியாக நினைத்தால் எல்லாமே போட்டினேன். மாவீரன் காடு வெட்டி குரு அவர்கள் இறந்து 7 ஆண்டுகளை கடந்து விட்டது. மே 25 என்பது அவருடைய இறப்பு நாளாக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு பெரிய ஆளுமை காடு வெட்டி குரு என்பது. திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் கூட பிரச்சனை வரும்பொழுது கூட இன்னும் கூட நிழலாடுகிறது. அவருடைய வார்த்தைகள் வன்முறை தூண்டும் விதமாகவும் சட்டத்திற்கு புறம்பாகவும் இருந்தாலும் கூட காடு வெட்டி குரு அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்டளையிடட்டும் வாழப்பாடியார் அவர்களுடைய தலையை வெட்டி எடுத்து வருகிறேன் என்று சொன்ன அந்த காணொலியும் கூட இன்னும் நிழலாடுகிறது. அவ்வளவு ஒரு ஆளுமை. சட்டத்திற்கு புறம்பான பேச்சாக இருந்தாலும் கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது வைத்திருந்த பற்று, பாசம், அந்த வன்னியர்களை நேசித்த அவருடைய திடகாத்திரமான எண்ணம், அந்த ஆற்றல், அந்த வீரன், அந்த மாவீரன் காடு வெட்டி குரு என்பது ஒரு சகாப்தம். ஆனால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவரை சிறைப்படுத்தி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றளித்தது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அரசு எப்படி வீரப்பனை விச வச்சு நெஞ்சு வச்சு கொண்டார்களோ அது போன்றே காடு வெட்டி குரு அவர்களும் நஞ்சு கொடுத்துதான் கொல்லப்பட்டார். அதான் வரலாற்று ஒன்று. விழுப்புரத்துல அவருடைய மாநாடு முடிச்சுட்டு வரும் பொழுது நுரையீரல் பிரச்சனை. காடு வெட்டி குரு அவர்களுக்கு தண்ணி உடுப்பான ஒரு செம்புல தண்ணி வாங்கி கொடுக்கிறாரு. அவரால் முடியல, மருத்துவமனை போறாரு. நுரையீரல் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருது. சிங்கப்பூருக்கு போயிட்டு அந்த நுரையீரல் பலவீனத்தை சரிப்படுத்த முடியும். அவருக்கு சிங்கப்பூர் போறதுக்கு சிங்கப்பூர் போய் மருத்துவம் செய்யற அளவுக்கு வசதி இல்லை காடு வெட்டி குரு அவர்களிடம். ஆனா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்திருந்தால் அவரை காப்பாத்திருக்கலாம், அந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்க நிலவுது. ஆனால் உண்மை செய்தி என்ன என்பது புரியல. ஐயா காடு வெட்டி குரு அவர்களுடைய இறப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சரிவு. அது அவர் போன்ற ஒரு சகாப்தம் ஒரு மனிதனை இனிமேல் பார்க்க முடியாது. அவரை சாதி வரியனாக கட்டமைக்கலாம், உலகாரனாக கட்டமைக்கலாம், ஒரு சமூகத்துக்கு எதிரானவனாக கூட கட்டமைக்கலாம் காடு வெட்டி குரு அவர்கள். ஆனால் அது போன்ற ஆளுமைகள் இனிமேல் பிறந்தெடுத்து அவர்களை வளர்த்தெடுத்து ஒரு ஆளுமைகள் அமர வைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. சாதாரண காரியம். 1000 தலைவர்கள் வரலாம். ஆனால் காடு வெட்டி குரு அவர்களுடைய இடத்தை எவரும் நிரப்ப முடியாது. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய காலங்கள் கடந்தாலும் அவர் இளமையை கடந்து முதுமையும் முந்திக் கொண்டிருக்கிறது. அவர் கடந்து வந்த பாதையில் அவர் பட்ட துன்பம், அவர் கடந்து வந்த பாதையில் அவர் பட்ட நெருக்கடிகள், இதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. தேர்தல் ஆணையத்தால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன், பொதுக்குழுவால் நான்
அடையாளப்படுத்தப்பட்டேன் என்று என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண, எனக்கு தெரியல. ஒரு மாசமா மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்து இருக்கிறார். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறைகூவல் கொடுத்தாலும் கூட ஈன்றெடுத்த தகப்பனை தவிர்த்து தன்னை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு வேதனைக்குரிய செயல். இது எதிரியினுடைய வலையில சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி போராளி. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகத்தை எடுத்து செல்வோம் என்றுதான் சொல்றாரே தவிர அது ஐயாவால் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி, அவருடைய தலைவரினுடைய தலைமையில் அணிவகுப்போம் என்ற கருத்து இன்னும் அவர்கிட்ட வரல. ஒண்ணுமில்ல, உட்கார்ந்து பேசினா முடிஞ்சிருச்சு. ஏன் அரசியல் தளங்கள்ல, பொது தளங்கள்ல, வலைதளங்கள்ல இவ்வளவு பெரிய விவாதங்களையா உருவாக்கணும்? அவருடைய ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கடைசி காலம். இந்த காலத்திலையும் அவருடைய மனதை புண்படுத்த வைப்பதுதான் இங்க வேதனையாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி பக்கம் கூட கூட்டணிக்கு போயிருக்கலாம். அதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய அரசியல் தளத்தில் அவருடைய பார்வை வெவ்வேறு கருத்தாக கூட இருந்திருக்கலாம். எடுக்கிற முடிவு அத்தனையும் அது சரியாக அமைந்தவுடன் ஒவ்வொரு தோல்விக்கும் நாமே காரணம் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும் பின்னால் காலம் ஒன்று இருக்கிறது, இயற்கை நீதி, அதுதான் தீர்மானிக்கும். ஒரு தனி மனிதனுடைய மதிதான் காரணம் என்று நாம் குற்றம் சாட்டக்கூடாது. அதுதான் இங்க பதிவு செய்யணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதை உறவுகள் புரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய ஆட்சி என்று சொல்லப்படுகிற சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பல்குலவும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்த நாட்டை 30ஆக்கியது போல சேரனும் சோழனும் பாண்டியனும் ஓரிடத்துல ஒரு புள்ளியில இல்ல. அதனால வீழ்ந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ந்த அரசு சேரனுக்கு நடந்தா சோழனுக்கு என்ன, சோழனுக்கு நடந்தா பாண்டியனுக்கு என்ன என்ற நிலைப்பாடு சிதைந்து வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் நடந்த சிக்கல், சண்டை, சச்சரவு 800 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடந்த இந்த சண்டை சச்சரவு தான் இன்னைக்கு தமிழர்களுடைய ஆட்சியை சிதைந்து விட்டது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி புரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பி பிரச்சனை வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும், இது யார்கிட்ட போய் நின்றா உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு சிதைஞ்சிருச்சு. 800 ஆண்டு காலமாகியும் தமிழர்களுக்கான அரசியலை கட்டி எழுப்ப முடியல. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய முன்னோடிகள் அவர்கள் எல்லாம் அறிவுறுத்தலின் பேர்ல அந்த உட்கட்சி பிரச்சனை, தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான பிரச்சனைகளை 4 செவத்திரதம் பேசி முடிச்சுக்கணும். எதிரிகளுக்கு இரையாகிடக்கூடாது. அதை ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் நீங்க தான், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க எதை வழி நடத்த போறீங்க, அதுலயும் மாற்று கருத்து இல்ல. இதுல ஐயா ராமதாஸ் அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர் கால் பதித்த தடம் என்பது அவ்வளவு எளிதா அதை கடந்து போயிட முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளவு பெரிய ஆளுமையை கட்டி எழுப்பியது ஐயா ராமதாஸ் அவர்கள்.
அதை மனதில் வைத்துக் கொண்டு எதிரிகளுக்கு இரையாகாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிக்கலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காலம் கடந்த அந்த பழுத்த பலம் சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டாம். இந்த உட்கட்சி பிரச்சனையை வலைதளங்களில் பரப்ப வேண்டாம். பிரச்சனைகளை, புதிய புதிய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டாம் என்பதுதான் நாம் இந்த இடத்தில் பதிவு செய்வதற்கான காரணமாக இருக்கிறது. மிகவும் பிற்படுத்த பட்டியலை உருவாக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்களை கையில் எடுத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி. தனி ஈழமே ஒரே தீர்வு என்ற ஒற்றை நோக்கோடு விடுதலை புலிகளை ஆதரித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மது போதைக்கு எதிராக இன்று வரை களமாடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. மீனவர் பிரச்சனைக்கு துணை நிற்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நாசகார திட்டங்களை எதிர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இளைஞர்களை சீரழிக்கும் மது போதை, கஞ்சா, இந்த சாராய ஆலைகளை மூட வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கட்சி ஆரம்பித்தால் அவன் சாதி கட்சி. இந்த தமிழர்கள் ஒன்று சேர்ந்து தமிழர் நிலத்திற்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுத்தால் அது வன்முறை கும்பல், அது வன்முறையாளர்களாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த நிலவியல் கோட்பாடு தமிழர்களாக ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கான அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இங்க சாதிய சிக்கலும் சாதிய முரண்பாடுகளுமே இங்க தமிழர்களை துண்டாடுகிறது. இது பெரும் சவாலாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கான அதிகாரம், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்பது ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்டி எழுப்பிய பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த போராட்ட களம் என்பது எதிரிகளுடைய கொக்கரிப்புகளுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. இதை மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து தன் ஈன்றெடுத்த தகப்பனிடம் உட்கார்ந்து பிரச்சனைகளை பேசி முடித்து உட்கட்சி பிரச்சனைகளை உடனே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. ஒருபோதும் சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சாபத்திற்கு தான் பெற்றெடுத்த பெருமகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரணமாகிவிடக் கூடாது. கடைசி காலத்திலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது உடைந்தது, அது சிதைந்தது, அது சிதைய போகிறது என்ற சர்ச்சை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மென்மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வளர வேண்டும். தமிழர்களுக்கான ஒரு அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அநீதிகளுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். மது போதைகளுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு ஒன்றாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய பார்வை. நன்றி, வணக்கம்.